ஹாய், தம்ப்நெயில் பார்த்தே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கண்டிப்பாக கோல்டு காயின் பற்றி தான் பேச போகிறேங்க. வெள்ளி காயின் பற்றியெல்லாம் இல்லை, கோல்டு காயினை தம்ப்நெயிலில் வச்சுட்டு. ஆக்சுவலாக இது வாங்கிறத பற்றியோ விற்கிறத பற்றியோ சேவிங்ஸ் பண்ணுறத பற்றியோ இல்லைங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறதுன்னு ஒரு இது இருக்குது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போதும் மற்றவங்களுக்கும் நம்ம இந்த செய்முறை மொய் வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக லைஃப்பில் நம்ம பாதி பணம் நம்ம கையில் இருக்கோ இல்லையோ எப்படியோ ஒன்று புரட்டி அவங்க ஒரு விசேஷம் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை நம்ம செய்யணும் இல்லைங்களா? அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக மார்னிங்லேருந்தே சமையல் வேலை கரெக்டாக இருந்துச்சு. மதியம் வரைக்கும் காலையில் சப்பாத்தி சன்னா மசாலா பண்ணி சாப்பிட்டு குட்டீஸ் எல்லாம் சாப்பிட வச்சு எல்லாேருக்கும் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா லஞ்ச் அவங்கள சம்மர் கிளாஸ் அனுப்பிட்டு லஞ்ச் அதுக்கப்புறம் தான் குக் பண்ணேன். லஞ்ச் குக் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது நேற்று சித்ரா பௌர்ணமி கோயிலுக்கு போனதுனால நேற்று துவைச்சி எடுத்து வச்ச துணியும் சேரில் அப்படியே கிடக்குது, இன்னும் மடித்து வைக்கலைங்க. பெட்டில் இருக்கிறது இன்றைக்கி காலையில் துவைச்சி போட்டு மடிக்கிறதுக்காக எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த வேலையும் பண்ணணும். அண்ட் லஞ்ச் குக் பண்ணிவிட்டு மத்தியானம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இனி இந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் படுக்கலான்னு படுத்தேன். சுத்தமாக தூக்கம் வரல. ஏன்னா வீடியோஸ் போடுறதே கட் ஆகிட்டே இருக்குது. இப்போ எனக்கு வீடியோஸ் போடாமல் தூக்கம் கூட வரதில்லைங்க. பிகாஸ் நிறைய பொறுப்புகள் என்னை எழுப்பிக்கிட்டே இருக்குது. நிறைய ஒரு ப்ரெஷர் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷர் என் ஹஸ்பண்ட் மட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடாது, நானும் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த வீடியோஸ் ஆக்சுவலாக என்னோடய யூடியூப் என்னோடய பேஷனையும் நான் விடாமல் கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேங்க. அண்ட் இது என்னென்னா, என் பசங்களுக்கு காது குத்து இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு மொய் தான் இது எல்லாமே. 3 பவுன் தங்க காயின் வச்சுருக்காங்க. இது நாங்கள் திருப்பி அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது நாங்கள் திருப்பி வைக்கணும், அது வேறு விஷயம். ஆக்சுவலாக என் பையன் பிறந்தப்போ கூட என்னோடய மாமியாரோட தம்பி 1 பவுன் வச்சுருந்தாங்க, தங்கச்சி 1 பவுன் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் திருப்பி செய்யணும். 1 பவுன் 2 பவுன் வந்தால் ஓகே, நம்ம இதை அப்படியே பத்திரமா வச்சு அவங்க ஃபங்க்ஷனுக்கு திருப்பி செஞ்சிடலாம் அப்படின்னலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஒரு பவுன் தானே, எப்படியாவது ஒரு 60,000 to 1,00,000 நம்ம சேவிங்ஸ் பண்ணியோ இல்லை ஒரு சீட்டு போட்டோ வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னலாம் யோசிச்சுட்டு இருந்தேங்க. திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க போன மாதம் அத்தை. நான் அவங்களுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் வரப்போ இவங்களுக்கு வைக்கணும் அவங்களுக்கு வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க யாருன்னு மென்ஷன் பண்ண விரும்பலை, அவங்க கிட்டத்தட்ட 7 பவுன் வச்சுருக்காங்களாமா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும். ஸோ அத்தை சொன்னாங்க அவங்களுக்கு 7 பவுன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கும்போது ஈஸியாக வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த வீடு கிரகப்பிரவேசத்துலேருந்தே வச்சிட்ருக்காங்களாம். 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இந்த வீடு கட்டி. ஸோ அப்போ 15,000 ரூபாய் இருந்திருக்கும். இப்போ ரேட் பாருங்கள். இன்னும் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனே நடத்தலை. ஃபங்க்ஷன் வைக்கும்போது என்ன ரேட்டுக்கு போகுன்னே தெரியல. நினச்சி பாருங்கள், 7 பவுன் 7 லட்சம்னே வச்சுக்கோங்க. 7 லட்ச ரூபாய் இப்போ கையில் வச்சுருக்கணும். ஸோ இது சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. நாளைக்கு அவங்களே செஞ்சுறாங்களோ இல்லையோ, செய்ய முடியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, என்னோடய மாமனார் மாமியார். பட் நாங்கள் அடுத்த பொறுப்பை எடுத்துக்கணும். வாங்கிட்டோம், கை நீட்டி எல்லாருக்கிட்டேயும் மொய்யோ இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும் வாங்கிட்டோம். அது திருப்பி கண்டிப்பாக செய்யணும். அவங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக மனசில் இருக்கும். ஸோ யாருக்குமே திருப்பி செய்யாமல் இருக்க முடியாது. ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு செய்யறதுக்காக இனி இப்போது சம்பாதிக்கணும், அது தனியாக சேர்த்து வைக்கணுன்றதே என்னோடய மைண்டில் 1 மாதமாக ஒரு ப்ரெஷர் மாதிரி ஓடிட்டுருக்குங்க. ஸோ இமேஜின் இந்த மாதிரியெல்லாம் வாங்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். என் பசங்க எங்கள் வீட்டில் முக்கால்வாசி ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா பசங்க இருக்கனால. பொண்ணுங்களாக இருந்தால் கூட அடுத்த ஃபங்க்ஷன் நான் நடத்தும்போது நான் வாங்க மாட்டேன், இந்த மாதிரி செய்முறையெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். பட் இன்னும் 20 வருஷம் இருக்குது என் பசங்க ஃபங்க்ஷனுக்கு. பட் இது வரைக்கும் வச்சதை நாங்கள் திருப்பி செய்யணும். அதுக்கே நான் தனியாக சம்பாதிக்கணும். என் ஹஸ்பண்டை தனியாக ப்ரெஷர் பண்ண முடியாது. சரி அத்தை மாமா செய்வாங்கன்னு நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்க முடியாது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு எதுவுமே தெரியாது. அதுக்கு எல்லாமே லைஃப்பில் ரெடியாக இருக்கணுங்க. இப்போ எனக்கு என் பசங்களுக்கு சேர்த்து வைக்கணும், ஃப்யூச்சருக்காக, லைஃப்காக அது இதுன்னெல்லாம் யோசிக்கிறதோடு சேர்த்து
இந்த ப்ரெஷரும் எனக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் கண்டிப்பாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஃபங்க்ஷன் வைக்கலாம். உங்ககிட்ட காசு இருக்கா, நாங்கள் கொடுத்த காசை நாங்கள் உங்களுக்கு செஞ்ச சீரெல்லாம் திருப்பி உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டுட்டு யாருமே அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கோன்னா அதை வந்து அவங்க எந்த சுச்சுவேஷனில் ஃபங்க்ஷன் வச்சாலும் நம்ம திருப்பி அவங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக அது வந்து ரிப்பீட்டாக நம்ம செஞ்சோம் அவங்க அப்படி வராது. ஆக்சுவலாக இப்போ அவங்க நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க, நம்ம திருப்பி செஞ்சிட்டோன்னா அதை ஓகே இதுக்கப்புறம் வேணும்லாம் வேண்டான்னு சொல்லிடலாம். பட் செய்யாத வரைக்கும் நம்மளுக்கு அது மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தாங்க, எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு தெரில. பட் செய்முறைன்னு ஒன்று வாங்கிட்டோன்னா அது வந்து திருப்பியும் அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதுக்காக நான் இனி சேவிங்ஸ் பண்ணணும். அந்த 7 பவுன்னு கேட்டதுலேருந்தே எனக்கு மைண்டில் என்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம எப்படியாவது அந்த காயினை சேர்த்தணுமே, அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்கள கேட்டால் அவங்க தானே வாங்கினாங்க, ஈஸியாக அவங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். பட் அது சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க ஏஜ் ஆயிடுச்சு. இனி வந்து அடுத்த பொறுப்புகள் வந்து எங்கள் கையில் வந்துடுச்சு. அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது நாங்கள் வந்து முன்னாடி நின்று அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்டெப்பும் நாங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் அந்த ப்ரெஷர் போயிடக்கூடாது. ஸோ இந்த பொறுப்பையும் நான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கும் நான் கொஞ்சம் காயின்ஸ் வாங்கி வைக்கணும். ஸோ இந்த காயின் இது வந்து என் பசங்க காது குத்துக்கு வந்தது. இது திருப்பி அப்படியே செய்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த 3 பவுன் போக கிட்டத்தட்ட 10 பவுன் நான் சேர்த்து வைக்கணுன்றது எனக்கு இன்னும் ப்ரெஷராக தான் தோணுது. எப்படியாவது அதுக்கும் தனியாக சம்பாதிக்கணும். ஸோ இன்னுமே ஹார்ட் ஒர்க் அதிகப்படுத்தணும்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு தூக்கம் போய் 1 மாதம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இனி என்ன பண்ணணும், ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது மாதம் ஒரு 20-30,000 சம்பாரித்து இந்த மாதிரி சேவிங்ஸையும் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். எக்ஸ்ட்ரா சேவிங்ஸை இதையும் கொண்டு வரணும், மற்றவங்களுக்கு செய்யறதையும் ஒரு சேவிங்ஸை கொண்டு வரணும்னு மைண்டில் ஓடிட்டே இருக்குங்க. இது போக இன்னொரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு. அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிலையும் ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு தனியாக சேவிங்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை கடைசி வரைக்கும் செய்யாமலே விட்டுறீங்களான்னு சொல்லுங்கள். பட் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம செய்யாமல் விட்டுட்டோன்னா நமக்காக ஒருத்தர் செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, வேண்டவே வேண்டாம், இந்த மாதிரி செய்முறையெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, எங்களால் திருப்பி செய்ய முடியாது சொல்லிவிட்டு யார்கிட்டையுமே கேட்டு வாங்காதீங்க. அது பின்னாடி வந்து ரொம்ப ரொம்ப சங்கடம், நம்மளுக்கும் மன கஷ்டத்தை உருவாக்கும். ஒன்று செய்ய முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா வாங்காமல் விட்டுருங்க. பை.